வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் தொடர்பான அறிவிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக்கா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க மினி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தமிழக அரசு அறிமுகப்படுத்திய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் விண்ணப்பித்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இனி புதிய வசதி ஒன்று கிடைத்துள்ளது. குறிப்பாக உரிமை தொகைக்காக காத்திருக்கும் பெண்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தமிழகத்தின் முக்கிய மக்கள் நலத்திட்டங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. நகர்ப்புறம், கிராமப்புறம் என மாநிலம் முழுவதும் 10,000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மக்களின் இல்லங்களுக்கு அரசின் சேவைகளை கொண்டு செல்லும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம்களில் ஜாதி சான்றிதழ், பட்டா மாற்றம், ஓய்வூதியம், ஆதார் அட்டை திருத்தம், மேலும் மகளிர் உரிமை தொகை என பல்வேறு சேவைகளுக்காக மக்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் அதிகமாக மகளிர் உரிமை தொகை கேட்டு அதிக விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் வாயிலாக வழங்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது உரிமை தொகை கேட்டு மட்டும் 40% மக்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் ஏராளமான மக்கள் தொடர்ந்து விண்ணப்பித்து வருகின்றனர். அதே நேரத்தில் இவ்வளவு நாள் இந்த முகாம்களில் மனு அளித்த மக்கள் தங்களது விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளதா, நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா என்பதை அறிய முடியாத நிலை இருந்தது. இதனால் பலர் தங்கள் விண்ணப்ப நிலையை அறிய அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இப்போது இந்த சிரமத்தை போக்கும் வகையில் தமிழக அரசு புதிய ஆன்லைன் சேவையை அறிமுகப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் விண்ணப்பித்த மக்கள் வீட்டில் இருந்தபடியே தங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை அறிந்து கொள்ளலாம். இதற்காக நீங்கள் முதலில் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே விண்ணப்பத்தின் நிலையை அறிய என்ற பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னர் விண்ணப்பத்தின் ரெஃபரன்ஸ் நம்பர் அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். தகவல்கள் சரியாக உள்ளிட்டவுடன் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை உடனடியாக திரையில் தெரியும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது வெறும் 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்து உள்ளது. தற்போது ஆன்லைன் வசதி அறிமுகமாகி உள்ளதால் மக்கள் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை எப்போது வேண்டுமானாலும் சுலபமாக வீட்டில் இருந்தபடியே மொபைல் போன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு இந்த வசதி பெரும் நிம்மதியையும் நம்பிக்கையையும் அளித்து உள்ளது. எங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று எங்கும் அலைய வேண்டிய அவசியமில்லை, உடனே ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம் என்று பலர் மகிழ்ச்சி தெரிவித்து உள்ளனர். அதே நேரத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட மனுக்கள், கோரிக்கைகள் அல்லது சான்றிதழ்கள் தொடர்பாக ஏதேனும் புகார்கள் இருந்தாலோ அல்லது கருத்துக்கள், கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த இணையதளம் மூலம் விண்ணப்பித்து உரிய தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் மொபைல் பயன்படுத்துபவர்களுக்கு, படித்தவர்களுக்கு எளிதாக புரியும். படிக்காதவர்கள், கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இதை தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த விண்ணப்பத்தின் ஆன்லைனின் நிலையை தெரிந்து கொள்ள முடியும். எனினும் இவர்கள் அரசு சேவை மையத்தில் சென்று விண்ணப்பத்தின் நிலையை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல தனியார் சேவை மையத்திலும் தெரிந்து கொள்ள முடியும். இல்லையென்றால் உங்களுக்கு தெரிந்த படித்த பட்டதாரி யாராவது உங்கள் வீட்டில் இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் உங்களுடைய மனுவின் நிலை என்ன என்பதை இந்த ஒரு வீடியோவை காண்பித்து தெரிந்து அதன் பின்பு உங்களுடைய மனுவின் நிலையை நீங்கள் எளிதாக வீட்டில் இருந்தபடியே அறிந்து கொள்ளலாம். இந்த தகவல்கள் ஒருபுறம் இருக்க, மகளிர் உரிமை தொகைக்கு அதிகாரிகளின் பலே பிளான் குறித்த தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. நண்பர்கள் நடுவில் அமர்ந்தபடியே மன உளைச்சலா இருக்கா ஓய் என்றார் குப்பண்ணா. யாரை சொல்றீங்கப்பா என கேட்டார் அன்வர்பாய். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் துணை அதிகாரியா இருக்கிறவர் 7 வருஷமா இங்கேயேதான் இருக்கார். இதனால இவர் வச்சதுதான் சட்டம்னு ஆகிடுது ஓய்.
அதாவது ஊராட்சிகள்ல சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி எல்லாம் நிர்ணயம் பண்றாங்களோ இல்லையோ, இந்த ஆவணங்களை எல்லாம் ஊராட்சி செயலாளர்கள் இவரிடம் கொடுத்து கம்ப்யூட்டர்ல அப்லோடு பண்றா ஓய். இந்த வரி விதிப்பு ஆவணங்களை கம்ப்யூட்டர்ல ஏத்தணும்னா ஊராட்சி செயலாளர்களிடம் கட்டிங் வெட்டணும்னு அதிகாரி கராரா கேட்கிறார். பணம் தர மறுத்துட்டா அந்த ஊராட்சிகளின் ஆவணங்களை கம்ப்யூட்டர்ல ஏத்தாம கிடப்புல போடுறார். இதனால ஊராட்சி செயலாளர்கள் மன உளைச்சல்ல இருக்க ஓய் என்றார் குப்பண்ணா. சந்திரன் தள்ளி உட்காரும் என்ற அந்தோணிசாமியோ பணம் இல்லாம திண்டாடுறாங்க என்றார். யாரை சொல்றீங்க ஓய் என்று கேட்டார் குப்பண்ணா. கூட்டுறவு வங்கிகள்ல நகைகளை அடகு வச்சா சட்டசபை தேர்தல்ல நகை கடன் தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கிற மக்கள் வங்கிகளுக்கு படை எடுக்கிறாங்க. இது சம்பந்தமா நிறைய நியூஸ் பேப்பர்ல கூட செய்தி போட்டிருந்தாங்க. அதே நேரம் ஒட்டுமொத்தமா மக்கள் இப்படி கடன் கேட்டு வரதால பணம் இல்லாம கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் திண்டாடுறாங்க. நகைகளை அடகு வைக்கிறவங்க கிட்ட இப்ப பணம் இல்ல, நகைய அடகு வச்சுட்டு போங்க, 3 நாள் கழிச்சு பணம் வந்ததும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. மக்களும் எப்படியும் கடன் தள்ளுபடி ஆகிடும்னு நம்பி நகைகளை அடகு வச்சுட்டு போறாங்க என்றார் அந்தோணிசாமி. இதே மாதிரி பண விவகாரம் எங்கிட்டையும் இருக்கல்ல என்ற பெரியசாமி அண்ணாச்சியோ தொடர்ந்தார் அவருடைய உரையாடலை. அதாவது நடப்பு நிலவரப்படி தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,12,50,000 பேருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கவா? இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்ல 25 லட்சம் புதிய விண்ணப்பங்கள் வந்திருக்குவே. இதுல முதல் கட்டமா 10 லட்சம் பேரை பயனாளிகளா சேர்க்கிறதுக்கு நிதி நிலவரம் எப்படி இருக்குன்னு சம்பந்தப்பட்ட துறைகளின் IAS அதிகாரிகள் கூடி ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஆனா கஜானா நிலவரம் கலவரமா இருக்கிறதுனால இவ்வளவு பேருக்கும் பணம் தர முடியாதுன்னு தெரிஞ்சிட்டுவே. இதனால இப்போ உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிற 1.12 கோடி சொச்சம் பேர்ல யார் அந்த பணத்தை வங்கியில இருந்து எடுக்காம சேர்த்து வச்சிருக்காங்க மற்றும் வசதியா இருக்கிறவங்க யாருன்னு கணக்கு எடுக்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பணம் வழங்குறத நிறுத்திட்டு புதுசா வந்த 10 லட்சம் பேருக்கு கொடுத்துடலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதே நேரம் உரிமை தொகை நிறுத்தப்பட்டவங்க கேட்டா பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியே தேர்தல் வரைக்கும் காலத்தை கடத்திடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கவே என முடித்தார் அண்ணாச்சி. அரட்டை முடிய அனைவரும் கிளம்பினர். சரி சாக்க குறைங்க மக்களே. இதற்கிடையில் மக்களை அலைய விடும் சான்றிதழ்களுக்கு குட் பை. மாற்றத்திற்கு தயாராகிறது வருவாய்த்துறை. அதாவது அரசின் நலத்திட்ட பயன்களை பெற பொதுமக்களை அலைய விடும் வகையிலான சான்றிதழ்களுக்கு விடை கொடுக்க வருவாய்த்துறை தயாராகி வருகிறது. அரசின் திட்டத்தில் பயனாளிகளாக சேர 1க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களுக்காக மக்கள் அலைய வேண்டி உள்ளது. ஆதார் போன்ற அடையாள சான்றுகள் இல்லாத காலத்தில் உருவாக்கப்பட்ட நடைமுறை தற்போதும் அமலில் இருக்கிறது. ரேஷன் அட்டை. இதனால் மக்கள் மீண்டும் தாலுகா அலுவலகங்களுக்கு அலைய வேண்டிய நிலை உள்ளது. உதாரணமாக மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பெற விண்ணப்பித்தால் அவர் மாற்றுத்திறனாளி என்பதற்கான தேசிய அளவில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, ஆதார், ரேஷன் அட்டை ஆகியவற்றுடன் இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று ஆகியவற்றை தாக்கல் செய்ய வேண்டும். இதில் இருப்பிடச் சான்று, வருமானச் சான்றுக்காக சேவை மையங்களில் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பங்களை வருவாய்த்துறைதான் பரிசீலித்து முடிவு செய்கிறது. இதனால் அடிப்படையில் பிரதான விண்ணப்பத்தையும் அதே அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். ஒரு ஓய்வூதியத்துக்கு இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று ஆகியவற்றுக்கு தனித்தனியாக மக்களை ஏன் அலைய விடுகின்றனர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது மட்டும் அல்லாது அரசின் டெண்டர் பெறுவது போன்ற பணிகளில் செல்வநிலை சான்று பெறவும் அலைய வேண்டி உள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர் P. விஸ்வானந்தன் கூறியதாவது, மக்கள் நலனுக்காக அரசு செயல்படுத்தும் திட்டத்தின் பயன் சரியான நபர்களை சென்றடைய வேண்டும் என்பது முக்கியம். அதே நேரத்தில் இந்த சரிபார்த்தலுக்காக மக்களை ஒரே துறையில் ஒவ்வொரு சான்றிதழுக்காக அலைய விடுவது நல்லதல்ல. இதுபோன்ற திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தேவையான அனைத்து ஆவணங்களையும் ஒரே கட்டமாக பெற வேண்டும். அதன் அடிப்படையில் அதிகாரிகள் ஒன்றை சலர முறையில் ஆய்வு செய்து முடிவுகள் எடுக்க வேண்டும். அதாவது ஆதார், ரேஷன் அட்டை, பான் கார்டு போன்ற வழிமுறைகள் வந்துள்ள நிலையில் இதற்காக நடைமுறைகள் மாற்றப்பட வேண்டும்.
குறிப்பிட்ட நாட்களுக்குள் விண்ணப்பத்தை பரிசீலித்து முடிவு எடுக்க வேண்டும். அதாவது காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடுவில் அதிகாரி முடிவு எடுக்கவில்லை என்றால் அந்த கோப்புக்கு மேல் அதிகாரிகளால் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்ப நடைமுறைகள் மாற்றப்பட வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் சுயசான்று அடிப்படையில் மக்கள் அளிக்கும் ஆவணங்களை ஏற்று தானியங்கி முறையில் கட்டட அனுமதி உரிமங்கள் வழங்கப்படுகின்றன. வருவாய்த்துறை பணிகளிலும் சுயசான்று நடைமுறையை பின்பற்ற அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக விண்ணப்பதாரரின் பொருளாதார நிலை, வருமானம், இருப்பிடம் ஆகியவற்றை உறுதிப்படுத்த தனித்தனி சான்றிதழ்கள் கேட்பதற்கு பதில் சுயசான்று முறையில் இப்பணிகளை முடிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எந்தெந்த திட்டத்தில் என்னென்ன சான்றிதழ்களை தவிர்த்து சுயசான்று முறையில் தேவையான தகவல்களை பெறலாம் என்பதற்கான பட்டியலை தயாரித்து வருகிறோம். இந்த வகையில் செல்வ நிலை சான்று வழங்கும் நடைமுறை சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. இதுபோன்று நிறுத்தப்பட வேண்டிய சான்றிதழ்கள் விபரம் விரைவில் இறுதி செய்யப்படும். காலத்திற்கு ஒவ்வாத சான்றிதழ்களுக்கு விடை கொடுப்பதால் அதிகாரிகளுக்கான பணி சுமை குறைவதுடன் அரசு திட்டங்களின் பயன் மக்களுக்கு விரைவாக கிடைக்க வழி ஏற்படும். இவ்வாறு அவர் கூறினார். அதாவது அலைச்சல்களை ஏற்படுத்தும் சான்றிதழ்கள் என்னவென்றால், சொத்து விபரம் அறிவதற்கான செல்வ நிலை சான்று, வசிப்பிடத்தை உறுதி செய்வதற்கான இருப்பிடச் சான்று, குடும்ப வருமான விபரத்தை உறுதி செய்யும் வருமான சான்றிதழ், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், சிறு விவசாயி என்பதை உறுதி செய்யும் சான்றிதழ், இவை அனைத்தும் அலைச்சல் ஏற்படுத்தும் சான்றிதழ் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.